பரபரப்பான அரசியல் சூழலில் சென்னையை அடுத்த வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு மண்டபத்தில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் நேரலையில் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், சொல்லுங்க, பரபரப்பான அரசியல் சூழல்ல இன்று ஸ்ரீவாரு மண்டபத்தில் அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டம் தொடங்கி நடைபெறவிருக்கு. இந்த செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறாங்க, அதே மாதிரி என்னென்ன மாதிரியான முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருக்கிறது, கூட்டணியை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நிலைப்பாட்டை அவர்கள் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது, நமக்கு ஏதேனும் தகவல் கிடைத்திருக்கிறதா? சென்னை அடுத்த வானகரத்தில் இருக்கக்கூடிய தனியார் நகரத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி இந்த செயற்குழு பொதுக்குழுவில் பங்கேற்பதற்கான செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு தனித்தனியே ஏற்கனவே அழைப்புதல்கள் அந்த அழைப்புதல்களை கொண்டு வரக்கூடிய செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களை உள்ளே அனுமதிக்கக்கூடிய பணி என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டம் பொறுத்தவரையில் அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் தற்போது நடைபெறக்கூடிய அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 15 முதல் 20 தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள், விலைவாசி உயர்வு மற்றும் போதைப் பொருள் தாராள புழக்கம் உள்ளிட்ட முன்வைத்து திமுக அரசை கண்டித்து அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளை தற்போது வரை நிறைவேற்றாத வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி அதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலும் அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுவதற்காக வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திமுக அரசை கண்டிக்கக்கூடிய அதே நேரத்தில் அரசை வலியுறுத்தியும் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை, தொடர்ந்து கைது செய்யப்படக்கூடிய மீனவர்கள் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும், அதோடு கோவை மற்றும் மதுரை ஆகிய 2 நகரங்களுக்கு மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒப்புதலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு விதமான கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை வலியுறுத்தக்கூடிய வகையில் தீர்மானங்களும் நிறைவேற்றப்படும். இந்த பொதுக்குழுவை பொறுத்தவரையில் 2000க்கும் அதிகமான பொதுக்குழு உறுப்பினர்களும் 300க்கும் அதிகமான செயற்குழு உறுப்பினர்களும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். முதற்கட்டமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் ஒவ்வொருவரால் முன்மொழியப்பட்டு 3 பேரால் வழிமொழியப்பட்டு அந்த தீர்மானங்கள் இந்த பொதுக்குழுவின் மூலமாக ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் இருந்து கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய அதிமுக செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு மதிய உணவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. சைவ மற்றும் அசைவ விருந்துகளும் இந்த பொதுக்குழுவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை அங்கிருந்து நேரடியாக வழங்கியமைக்கு நன்றி விக்னேஷ். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G-Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.